மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் டெஸ்ட் உடனே எவாலுவேட் பண்ணி தருவோம். அண்ட் தென் டிட்பிட்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் பார்ட் டைரக்ட்லி லிங்க் டு த கான்செப்ட்ஸு. கண்டிப்பாக 70 to 80% ஆஃப் கொஸ்டின் டைரக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபோன் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. First is Center to seek source code of smartphones in security measures. So actually என்ன ஒரு பாலிசி ரெடி பண்ணிருக்காங்க. அந்த பாலிசியில ஒரு ஸ்மார்ட் போன் இந்தியாவுக்குள்ள இன்டெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போனோட சோர்ஸ் கோடு கேட்கறாங்க. நம்ம ப்ரொபோசலா தான் இருக்கு, ஆக்சுவலா இன்னும் பாஸ் ஆகல. அந்த சோர்ஸ் கோடு அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும், ஏன் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், இன்னும் ஃபர்தரா என்னென்ன டைப் பண்ண போறாங்கன்றதும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா போகலாம். New telecom security assurance requirements proposes mandatory source code access, malware scanning, government approval for updates, tech giants privacy and priority concern. Actually tech giants iPhone, Apple, Samsung, Xiaomi இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஃபுல்லா சோர்ஸ் கோட ப்ரொவைட் பண்றதுக்கு ஒத்துழைக்கல. சோ கன்சர்ன்ஸ், அங்க பிரச்சனை வருது. சோர்ஸ் கோட் அக்சஸ், மேண்டேட்டரி சோர்ஸ் கோட் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ்ல ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ப்ரோக்ராமிங்க ஹியூமன் ரீட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஒரு போனை ரன் ஆகிறதுக்கு கமாண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த சோர்ஸ் கோட் தான். ஸோ ஒரு டெக்னாலஜி ஓரியன்டட் ரொம்ப செக்யூரிட்டி ஸ்பெசிபிக்ஸ்லாம் அதிகமா இருக்கிறது அந்த சோர்ஸ் கோட். ஓகேவா? ஆட்டோமேட்டிக் மால்வேர் ஸ்கேனிங், பீரியடிக்கலா இந்த ஃபர்ஸ்ட் இந்த சோர்ஸ் கோட் கேட்கறாங்களா, அடுத்தது malware scanning periodically மறுபடியும் retrieval modeல it has to be scanned the malware, because if a malware is attached to the phone it will access the data and bankruptcy கூட போகலாம். ஏன்னா எல்லா போனும் இப்ப பேங்க் அக்கவுண்ட்ஸ் கூட லிங்க்டு. ஸோ பேங்க் தெஃப்ட், அமௌண்ட் தெஃப்ட், டேட்டா எல்லாமே நடக்கக்கூடும். ஸோ அதனால மால்வேர் ஸ்கேனிங் அடிக்கடி பண்ணணும்னு சொல்றேன். அப்புறம் ஆக்டிவிட்டி லாக் அப்படின்னா ஒரு போன்ல நம்ம என்னென்ன வெப்சைட் சர்ச் பண்றோம், எங்க கால் பண்றோம், மெசேஜோட பேக்கப், இது எல்லாமே லாக் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த லாக் ஆக்டிவிட்டி ஒரு மொபைலையும் சிங்கிள் மொபைல் 1 இயருக்கான லாக் ஆக்டிவிட்டி எப்பயுமே ரெடியா இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன், மேனுஃபேக்சர் மஸ்ட் இன்ஃபார்ம் பிஃபோர் ரிலீசிங் த மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். கவர்மெண்ட் கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ அந்த சாஃப்ட்வேருக்குள்ள என்ன வேணா ஒரு மால்வேரோ ஒரு எக்ஸ்ட்ரா டேஞ்சரான ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கோ நம்ம அந்த மால்வேர் கூட கொடுத்து அந்த அப்டேட் கூட கொடுத்துட முடியும். ஸோ பிஃபோர் ப்ரொவைடிங் த அப்டேட் ஃபார் சாஃப்ட்வேர், the tech giants must get the approval from the government. இதெல்லாம் ப்ரொபோசல். கன்சர்ன்ஸ், ஸோ அந்த ப்ரொபோசலுக்கு கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்பிள், சாம்சங், கூகுள், ஜியோமி இவங்க எல்லாம் கன்சர்ன். ஸோ இந்த ப்ரொபோசலுக்கு அப்போஸ் பண்றாங்க, cannot obey. ஏன்னா 100% we can't obey with full heart அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொப்ரைட்டரி சீக்ரெசி ரிஸ்க். ஸோ அந்த சோர்ஸ் கோடுங்கிறது ஒரு கம்பெனிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த கம்பெனி இப்போ ஜியோமியோட சோர்ஸ் கோடு ஒரு மாதிரி இருக்கும், ஆப்பிளோட சோர்ஸ் கோடு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் ஓப்பன் டு த கவர்மெண்ட்னா சீக்ரெசி மிஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்சர்ன். ரெண்டாவது பிரைவசி ஆஃப் யூசர்ஸ். ஸோ இஃப் சோர்ஸ் கோட் இஸ் ஓப்பன் டு த கவர்மெண்ட் கேன் ஆக்சஸ் த இஷ்யூ டேட்டா ஆஃப் அ யூசர், தட் இஸ் அ சிட்டிசன். அப்படின்னா ஆர்டிகல் 19 படி, ஆர்டிகல் 21 படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட மிஸ் ஆகுது. ஏன்னா ரைட் டு பிரைவசி அப்படிங்கிற புட்டசாமி கேஸ்ல ரைட் டு பிரைவசிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வச்சிட்டாங்க. ஸோ அது கூட பிரீச் ஆகும். ஸோ லீகல் கன்சர்ன் இந்த இடத்துல உண்டு. பேட்டரி ட்ரெயின் ஃப்ரம் கான்ஸ்டன்ட் ஸ்கேனிங். ஸோ பீரியாடிக்கல் ஸ்கேனிங் நடக்கிறதுனாலையும் பேக்ரவுண்ட்ல ஒரு மொபைல் போன் ஆன் பண்ணா பேக்ரவுண்ட்ல சம் ஆப்ஸ் ஓடிட்டே இருந்தா பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஐபோனு ஒரு ஆப்பிள் வந்து
கவர்மெண்ட் கன்சர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ பேக்ரவுண்ட்ல ஸ்கேன் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா பேட்டரி ட்ரெயின் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பிராண்டோட வேல்யூ குறையும். ஸோ இதெல்லாம் கன்சர்ன்ஸ். ஸோ என்ஹான்ஸ் யூசர் கண்ட்ரோல். யூசர் ஸோ ஒரு பர்சன் நான் யூஸ் பண்ண போற அந்த மொபைல்னா யூசருக்காக ஸ்பெசிபிக்ஸ் என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டாலிங் த ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ். ஒரு மொபைல் வாங்கக்குள்ளே இன்பில்டா சம் ஆப்ஸ் வில் பி தேர். இப்போ சாம்சங்னா சாம்சங்க்கு ஒரு இன்பில்ட் ஆப் இருக்கும். ஸோ அந்த இன்பில்ட் ஆப்பை சாதாரணமாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. இன் திஸ் கேஸ் இஃப் அட் ஆல் த ப்ரொபோசல் ஃபார் பாலிசி இஸ் அப்ரூவ்ட்னா we can uninstall that app also. Okay, then blocking background camera access. So we are using a app na பின்னாடியே பேக்ரவுண்ட்ல கேமரா லாகின் ஆகி ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா it may capture something இல்ல. So background running of camera and voice record should not be there அப்படிங்கிறது ப்ரொபோசல்ல இருக்கு. Understanding the source code. Source code அப்படிங்கிறது it's a human readable set of instruction. ஸோ ஒரு மெஷினுக்கு, ஒரு ஆப்புக்கு, ஒரு போனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஹியூமன் ரீடபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த சோர்ஸ் கோட். எவரி கம்பெனி ஹாஸ் தேர் ஓன் சோர்ஸ் கோட். இட் வில் நாட் பி ஓபன் டு ஆல். ஓகேவா? தென் ரிட்டன் பை டெவலப்பர்ஸ் வித் யூசிங் லாங்குவேஜஸ் சி, பைத்தான், ஜாவா எக்ஸெட்ரா. ஓகேவா? எனேபிள்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர், எனேபிள்ஸ் டெவலப்மெண்ட். அப்போ ஒரு டீபக்கிங்னா ஒரு நான் அத்தன்டிக் ஆப்போ, நான் அத்தன்டிக் மெசேஜோ நம்ம சிஸ்டம்ல இருந்துச்சுன்னா ஒன்ஸ் நம்ம சோர்ஸ் கூட ரிப்பீட்டட் ஸ்கேனிங் பண்ணக்குள்ள ஆக்சுவலா அந்த அன்அத்தன்டிகேட்டட் ஆப்போ அந்த ஒரு மெசேஜோ வில் பி ஐடென்டிஃபை அண்ட் கெட் ரிமூவ்ட். ஓகேவா? அதுதான் இந்த டீபக்கிங். ஓகேவா? கன்வர்ஷன் டு மெஷின் கோட், கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் புரிஞ்சுக்கணும். கம்பைலர் அப்படின்னா இந்த சோர்ஸ் கோட் இருக்கு இல்லையா, சோர்ஸ் கோட் வில் பி transferred to machine readable code. Source code will be transferred to machine readable code. அதுதான் வந்து கம்பைலர். Then each sentence, each statement will be compiled with the machine code. அப்ப அது வந்து இன்டர்பிரட்டர். லைன் பை லைன் authentication. So இது interpreter. So ஒரு source codeல human made language and it will be changed to machine readable language with the compiler and interpreter. So இந்த ரெண்டு டேர்மும் புரிஞ்சுக்கணும். machine code will not be readable by the human. It will be in binary 0 or 1 ல மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? Next news. Army to showcase new Bhairav battalion in January 15. Bhairav battalion, new battalions. So நம்ம ஆல்ரெடி நம்மள்ட்ட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், எஸ்பிஜி, கமாண்ட், இந்த மாதிரி கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ், சிஆர்பிஎஃப், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோர்ஸ் இருக்குள்ளேயோ மறுபடியும் நம்ம வந்து பைரவ் பெட்டாலியன் அப்படிங்கிற அடிஷனல் ஃபோர்ஸை உள்ள இன்டெக்ட் பண்றோம் வித் சம் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி அண்ட் அப்டேட்டட் வித் ஏஐ. இந்த மாதிரி புது ஸ்பெசிபிகேஷனை இன்டெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெட்டாலியன் தான் இந்த பைரவ் பெட்டாலியன். ஏன் நீடட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லாங் ஒரு பிக் அரேனா அப்படின்னா ஆர்மி இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் இருக்குன்னா ஏர்ஃபோர்ஸ், இங்க இன்ஃபேண்ட்ரி. ஸோ இது கிரவுண்ட் ரீச்சபிள் ஃபோர்ஸ், இது ஏர்ஃபோர்ஸ். ஏர்ஃபோர்ஸ்னா ஒரு எலிட் ஃபோர்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் லைக் ஒரு ஜாயினிங் பாயிண்ட் தான் இந்த பைரவா battalion. It will be equipped with drone, AI technology, ஓகேவா, with updated technology. இது எல்லாத்தையும் இன்டெக்ட் பண்ணதான் இந்த பைரவ் battalion, which is must needed by now. ஓகேவா? First, bridging the gap in modern warfare. Actually, so இப்ப நான் சொன்னேன் இல்லையா டெக்னிக்கல்ஸ் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு. ஸோ அந்த மாடுலேஷன்ல டோட்டலா 50 பெட்டாலியன் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஆனா டோட்டல் பெட்டாலியன் வி நீட் அபவுட் 25 அவுட்ஃபிட்ஸ். மேஜரா அந்த பார்டர் ஏரியாஸ்ல தான் அதிகமா இன்டெக்ட் பண்ணிருப்பாங்க. ஹை ஸ்பீட் அஃபென்சிவ் யூனிட் பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் பேரா ஸ்பெஷல் ஃபோர்சஸ் அண்ட் ரெகுலர் இன்ஃபேண்ட்ரி. இந்த பேரா ஸ்பெஷல் ஃபோர்சஸ்னா எலிட் ஃபோர்ஸ்.
எஸ்பிஜி மாதிரியான எலிட் ஃபோர்ஸ், அந்த எலிட் ஃபோர்ஸுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் அந்த பெட்டாலியன். சப்போர்ட் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். சப்போர்ட்னு சொல்லக்கூடாது, அந்த பைரவ் பெட்டாலியனுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும், வெயிட்டான கன்சர்ன்ஸும் இருக்கும். ஆனா இட் வில் ஹெல்ப் த ஸ்பெஷல் எலிட் ஃபோர்ஸஸ் லைக் பேரா ஸ்பெஷல். So strategic advantages for the battalion. First, enhanced precision, improved situation awareness, strike accuracy. இப்போ ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்ல ஒரு மாவோயிஸ்ட் அட்டாக் நடக்குது. ஸோ அந்த மாவோயிஸ்ட் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் உள்ள போய் அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்ல அக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், கேஷுவாலிட்டி ஜாஸ்தி. இதுவே நம்ம ஒரு ட்ரோனை ஏஐ மோட்ல அன்மேன்டு ட்ரோன் உள்ள இன்டெக்ட் பண்ணோம்னா without any casualty it will reach out the danger zone and precision of attacking, that is accuracy, will be high. Okay va? So adukanaது தான் மெயின். And then drone warfare specialization minimize the troop exposure while enabling effective deep targeting strikes. Rapid response, so enable swift execution, special forces tasks. Rapid response na ipo scouts or around the perimeter, scouts will be deployed if for any ஏதாச்சும் outwards enforce உள்ள இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு அவுட்ஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த அவுட்ஃபிட்ஸ் ஹியூமன் அவுட்ஃபிட்ஸ் போட்டோம்னா கேஷுவாலிட்டி. இது ட்ரோன் அவுட்ஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா ரெகுலரா வாட்சபிள் 100% ப்ரிசிஷன் இருக்கும். கிரிப்டோ, வாட் கிரிப்டோ மஸ்ட் டூ. நியூஸ் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி. இப்ப அடுத்த நியூஸ் வந்து கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா the user must register himself, KYC நாமல ரிஜிஸ்டர் பண்ணணும். KYC, enhanced KYC. ஸோ கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னா enhanced KYCல ஆக்சஸ் பண்ணிருக்கணும். அதுதான் நியூஸ். ஃபர்ஸ்ட் அந்த கிரிப்டோ கரன்சினா முதல்ல என்னன்னு புரியணும். டிஜிட்டல் கரன்சி, it will have no intrinsic value. இப்போ ஒரு மெட்டல் கரன்சினா இன்ட்ரின்சிக் வேல்யூ உண்டு, டிஜிட்டல் கரன்சிக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூலாம் இல்ல. ஸோ limited number of cryptocurrency will be created and it will be circulated around the blockchain. இதை யூஸ் பண்ற டெக்னாலஜி டு டிரான்ஸ்ஃபர் த cryptocurrency வந்து blockchain டெக்னாலஜி. blockchain டெக்னாலஜி வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணா. இந்த கிரிப்டோ கரன்சில ஒரு சப் டிவிஷன், ஒரு டைப் தான் வந்து பிட்காயின். ஸோ இந்த பிட்காயின் வந்து அதிகமா டிமாண்ட் இருக்கிறதுனால அதோட காஸ்ட் இப்ப எங்கேயோ அதிகமா இருக்கு. ஸோ ஹையஸ்டா இருக்கு. அப்போ ஒன்ஸ் இந்தியன் வந்து ஒரு இந்த பினான்சியல் சிஸ்டம்குள்ள இதை இன்டெக்ட் பண்ண போறோம், அந்த டிஜிட்டல் கரன்சியை உள்ள இன்டெக்ட் பண்ண போறோம்னா நம்ம ட்ரேட் பண்ற பர்சன் கண்டிப்பா இந்த கேஒய்சியை கிளியர் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் நியூஸ். ஃபர்ஸ்ட் பேங்க் வெரிஃபிகேஷன், இம்ப்ளிமெண்ட் பென்னி டிராப் மெத்தட். பென்னி டிராப் மெத்தட்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மினிமல் அமௌண்ட் ஒரு $1 இல்ல ₹1 இல்ல ₹10 இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுல போடணும். அந்த அந்த பெனி டிராப்ங்கிறது இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம சம் அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்ல லீவ் பண்ணணும். அதுதான் பெனி டிராப் அக்கௌண்ட். வி ஆர் ஸ்மால் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ enhanced KYC required collect PAN, first PAN card, then selfie with liveness detection. ஸோ எந்த ஏரியாவில் இருக்கும், எந்த பிளேஸ்ல செல்ஃபி, ஜியோ டேகிங்கோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் இன்டர்செக்ஷனோட கரெக்டான ப்ரிசைஸ் பாயிண்ட்ல இருந்து நம்ம இதுல லாகின் பண்றோம் அப்படிங்கிறதையும் டேட்டாவையும் கொடுக்கும். ஏன்னா ரொம்ப டேஞ்சர் தான் இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது. ஏன்னா யாரு ப்ரொடக்ஷன் பண்றா, யாரு வாங்குறா எதுவுமே தெரியாது. அனானிமஸா பிளாக் செயின்ல சுத்திட்டு இருக்கோம். ஆனா அதை வாங்கி வச்சிருந்தா அதோட டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால we can earn more. அதுதான் பேசிக். ஓகேவா? டிரான்சாக்ஷன் ப்ராஹிபிஷன், cannot facilitate transaction linked to the tumblers and mixers. டம்ளர்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு எண்டு, இந்த எண்ட்ல ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து பிட்காயின்
பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா the fund will be shuffled. இந்த ஃபண்ட் will be shuffled. எந்த டோக்கன்ல எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சுனே தெரியாது, ஷஃபிள் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் வில் நாட் பி கிளியர். எங்கன்னா இந்த சிஸ்டம்ல ஐடென்டிஃபிகேஷன் வில் நாட் பி கிளியர். அதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இந்த டம்ளர்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் சொல்றது. ஸோ the tumblers and mixers are anonymity in enhancing tokens. இந்த டோக்கன்ஸ்னா இந்த ஃப்ளோ ஆஃப் கரன்சியை லிங்க் பண்ற ஒரு மெசேஜ் த்ரெட் தான் இந்த டோக்கன். ஓகேவா? அந்த டோக்கன்ல டம்ளர்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் அனானிமிட்டி இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரூல்ஸ். இட் ஆல் இந்த ரூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கம்ஸ் அண்டர் தி லீகாலிட்டி அண்டர் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். ஸோ இந்த மாதிரியான அனானிமிட்டியோட பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா டெரர் ஃபண்டிங், பிளாக் மணி, இந்த மாதிரியான நிறைய நம்ம எக்கானமில சுத்த ஆரம்பிச்சிடும். அதை ஸ்டாப் பண்றதுக்காக தான் இந்த கேஒய்சி, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். virtual digital asset using cryptography இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண. traded electronically. legal definition section 2 of 47A of income tax 1961. நம்ம income tax actல உள்ள இன்டெக்ட் பண்ணியாச்சு. நம்ம we are creating norms and condition to trade in digital asset. ஓகேவா? what's include cryptocurrency includes bitcoin, ether எல்லாம். any digital asset moved by the government. what excluded in the bitcoins, ether, token, எல்லாத்துக்கும் இந்த கேஒய்சி, என்ஹான்ஸ்டு கேஒய்சி ஃபுல்லா கன்ஃபார்ம். ஆனா இந்தியன் டிஜிட்டல் ரூபி which is regulated by RBI, இதுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. ஏன்னா அதை ரெடி பண்றது RBI, சர்க்குலேட்டட் இந்த இந்தியன் சிஸ்டம். ஆனா இந்த பிட்காயின், ஈத்தர் இந்த மாதிரியான யார் ரெடி பண்றாங்க, எங்க போகுதுன்னே தெரியாது. ஆனா இப்படி ரொம்ப அதிகம். நம்ம டூ மச் ஆஃப் ஃபண்ட் அதில் லெவி பண்ணோம்னா லாஸ் ஆகிறது வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ டூ மச் ஆஃப் ஃபண்ட் இஸ் லாஸ்ட்னா இந்தியன் எக்கானமிக்கு கூட பெரிய பாதிப்பு வரலாம். இட் மைட் காஸ்ட் சம் இன்ஃப்ளேஷன் ஆர் எனி அதர் டைவர்ஸ் எஃபெக்ட் ஆன் இந்தியன் எக்கானமி. tumblers and mixers are crypto service that hide the origin and destination. origin யார் ரெடி பண்றா and destination யார் வாங்கலான்னு தெரியாது. by shuffling the amount which is lived under the cryptocurrency tool. ஓகேவா? the mixer shuffle and breaks the funds into smaller parts. the user receives crypto back from different address. so address proxy. why people use them? privacy protection, avoid tracking, hide transaction history. so அப்ப இது எல்லாமே எதுக்குன்னா லிங்க் டு பிளாக் மணி தான் and terror funding. environment ministry funds sought for the forest management community. ஆக்சுவலா என்ன ஒரு ப்ரிவியூ சொல்றேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைப் இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைப் ரெக்வெஸ்டிங் ஃபண்ட் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அந்த ஃபண்ட் எதுக்குன்னா கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ப்ரிசர்வேஷனுக்கு. ஸோ ப்ரொடெக்டட் ஏரியாவை அங்க வாழ்ற மக்களே, the people who own the place, who live in the place, அவங்களே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுதான் இந்த ஃபண்ட். அந்த ஃபண்டை மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த லீகாலிட்டி சொல்றது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 I think. So, Ministry of Tribal Affairs negotiating with the Ministry of Environment, Forest, Climate Change to secure funding for community forest resource management. Okay, legality, forest, FRA, Forest Rights Act, community power rested with Gram Sabha. இது ரொம்ப முக்கியம். So, fund flow Ministry of Environment லேருந்து tribal மூலமா community preserve பண்றதுக்கு வருது, and the fund will be used by Gram Sabha.
ஸோ அவுட்லெட் பாட்டில் நெக் வந்து இங்க கிராம சபா தான். ஓகேவா? Ministry of Tribal Affairs 2023 guidelines enhance CFR enables management committees to prepare the conservation plans and committee create பண்றாங்க இல்லையா, management community forest resource management committee. ஸோ இந்த கமிட்டிக்கு தான் கடைசியில ஃபண்ட் வரும். அந்த ஃபண்டை எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி இம்போஸ் பண்றது இந்த கிராம சபா. ஓகேவா? சென்ட்ரல் ஃபண்ட் எப்படி டீசென்ட்ரலைஸ்ட் ஆகி யூட்டிலைஸ் பண்ணப்படுது கிராஸ் ரூட்லங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் த ஓன் பீப்புள் கேன் ஆக்சஸ் ஃபார் தேர் லைவ்லிஹுட். அதுதான் சிம்பிள் டெஃபினிஷன். ஓகேவா? அப்ப என்னென்னலாம் யூஸ், எந்தெந்த ஏரியாவில் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், சாங்சுரிஸ், எல்லா இடத்துலையுமே ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் இருக்குல்ல, கவர்மெண்டால ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சில பிளாஸ்டிக்ஸ், மைனிங், இந்த மாதிரி ஏரியா, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வில் நாட் பி அலோட் தேர். அந்த இடத்துல கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கன்ஸ்டிடியூட்டட் பை கிராம சபா அண்ட் ஆல்சோ கால்ட் ஃபார் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கமிட்டி. சொல்லிருக்கேன் இல்லையா, the committee which impose the planning. Key functions of CFR. First, forest protection. So community உள்ள இன்வால்வ் ஆகி ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன்னா they will not allow illegal logging, encouragement, forest fire. So இதெல்லாம் சடுக்கு போறோம். And then sustainable management, regulating grazing, fuel wood collection. ஸோ ரெகுலரா யூஸ் பண்ற அந்த மைனர் ப்ரொடியூசர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் தென் கன்சர்வேஷன் அண்ட் ரீஜெனரேஷன், ப்ரொடெக்ட் பயோடைவர்சிட்டி, வைல்ட் லைஃப் ஹேபிடேட்ஸ், சப்போர்ட்டிங் அஃபாரஸ்டேஷன் அண்ட் நேச்சுரல் ரீஜெனரேஷன். மைனஸ் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படிங்கிற இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை ஒரு சில ஃபோரம் வச்சு, ஒரு சில கவர்மெண்ட் ஆப்ஸை வச்சு நம்ம அதை சேலும் பண்ண முடியும். அப்படி அந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸா என்னென்ன இருக்கும்னா ஹனி தான் மெயின் காம்பனன்ட். அண்ட் தென் சம் ஹெர்பல்ஸ், இது எல்லாமே மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸுக்குள்ள வரும். ஸோ அந்த ஃபாரஸ்ட் பில்லர்ஸ், அந்த கம்யூனிட்டி ரைட்ஸை என்ஜாய் பண்ற ஃபாரஸ்ட் பீப்புள், ட்ரைப்ஸ் கேன் ட்ரேட் தேர் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஓகேவா? Committee powers and objectives. First, plan, management plans, enforce community rules, coordinate with the forest department and the Panchayat Raj institution. Coordinating between the Panchayat Raj and the government கூட interact பண்றது தான் மெயின் ரீசன். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவிலையும் ஒரு கல்ச்சர் இருக்கும், ஒரு மாதிரியான கிளைமேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கமிட்டி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் த கம்யூனிட்டி பீப்புள் வித் அண்ட் த கிராம சபா எல்லாத்தோட இன்டராக்ட் பண்ணி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த என்விரான்மெண்ட், தட் இஸ் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஓகேவா? ப்ராடர் கோல், கரெக்ஷன் ஆஃப் கரெக்ட் பர்செப்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஃபாரஸ்ட் பியூரோக்ரசி அண்ட் கம்யூனிட்டி ரைட்ஸ். ஃபாரஸ்ட் பியூரோக்ரசி என்ன? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு சில ட்ரைபல் கம்யூனிட்டிஸை உள்ள ரைட்ஸ் தெரியாம, ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து அவங்க சப்போஸ் அவங்க பவர்ஸ் அண்ட் இது தெரியாம உள்ள போயிட்டாங்க, என்கரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் பியூரோக்ரசிக்கு கம்யூனிட்டிக்கும் பிரச்சனை வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆட் பண்றதுனா இந்த கமிட்டி. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ், ட்ரெயின் த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அண்ட் ரன் டே டு டே ஆபரேஷன். மார்க் கொஸ்டின். Community Forest Resource Management under FRA, Forest Rights Act, presents a sustainable model for conservation. ஓகேவா? ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 இருக்கு இல்லையா, அதுல கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட் வந்து கரெக்டா ரன் ஆகிட்டு இருக்கு. அனலைஸ் த சேலஞ்சஸ் அண்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் அப்ரோச் இன் இந்தியா. சேலஞ்சஸ், ஸோ அந்த FRA ஆக்ட்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸை நடைமுறைப்படுத்துறது சேலஞ்சஸ் லிஸ்ட் பண்ணணும். And then approach, potential of this approach. So நம்மளோட பாரிஸ் அக்ரிமெண்ட் அச்சீவ் பண்றதுக்கு ஃபாரஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தேவை.
ஸோ இந்த மாதிரியான கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு இந்த லைன் அதான் அந்த எஃப்ஆர்ஏ ஆக்ட்ல இருக்கிற ப்ரொவிஷன் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிறத எழுதணும். அண்ட் வே ஃபார்வர்டில் உங்களோட பாயிண்ட்டை எழுதலாம். ஓகேவா? எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட்ல அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா